சிறகுகள் யூடியூப் சேனலை சேர்ந்தவர்கள் எங்களுடைய குழுவினர்கள் வந்து இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண நிலையின் காரணமாக சில நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டபடியா நாங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வீடியோக்களை தர முடியாமல் போயிடுது. இந்த போதும் எங்களால் முடிந்த வகையில உயிரியல், ரசாயனவியல், இணைந்த கணிதம் போன்ற பாடங்களை நாங்கள் தந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக எங்களுடைய சேனல்ல நாங்கள் எல்லா வீடியோக்களையும் அப்டேட் பண்ணுவோம். அந்த வகையில இப்ப நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிற வீடியோ தொடர்ச்சியாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 20 தொடக்கம் 30 வினாக்களை நீங்கள் உள்ளடக்கியதாக ஒவ்வொரு வீடியோவும் இருக்கும். ஸோ 2000 ஆண்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். 2019ஆம் ஆண்டு வரை இந்த கேள்வியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக எங்களுடைய நண்பர்களுக்கு அறியப்படுத்துவதனூடாக இதனூடாக நீங்கள் பயன்பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில நாங்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்கிறோம். தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் அறியப்படுத்துங்க. உங்களுடைய பங்களிப்புக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் 2000ஆம் ஆண்டினுடைய MCQ வினாக்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில முதலாவது கேள்விக்கு பார்ப்போம். முதலாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, பின்வரும் அலகுகளில் ஒன்றினால் அளக்கப்படும் பௌதீக கணியம் மற்றவற்றினால் அளக்கப்படும் பௌதீக கணியத்தில் இருந்து வேறுபடுகிறது. இவ் அலகு என்னன்னு கேட்கப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா தரப்பட்ட அலகுகளை பாத்தீங்கன்னா முதலாவது விடை தெரிவாக எலக்ட்ரான் வோல்டேஜ், இரண்டாவது விடை தெரிவாக ஜூல் செகண்ட் மைனஸ் 1, மூன்றாவது விடை தெரிவாக வாட்ஸ் செகண்ட், நான்காவது விடை தெரிவாக கிலோ வாட்ஸ் அவர், ஐந்தாவது விடை தெரிவாக மெகா எலக்ட்ரான் வோல்டேஜ் தரப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரான் வோல்டேஜ் என்பது சக்தியினுடைய அலகு. வாட்ஸ் செகண்ட், வாட்ஸ் என்பது ஜூல் செகண்ட் மைனஸ் 1 இன்டு செகண்ட். ஆகவே இங்கே உங்களுக்கு வாட்ஸ் செகண்ட் என்பது ஜூலினுடைய அலகை தரும், அதாவது சக்தியினுடைய அலகை தரும். கிலோ வாட்ஸ் என்பது போல இங்க வாட்ஸ் செகண்ட் தரப்பட்டது, இங்க கிலோ வாட்ஸ் அவர். சோ இது என்னத்தினுடைய அலகு? சக்தியினுடைய அலகாக இருந்திருக்கும். மெகா எலக்ட்ரான் வோல்ட்டும் சக்தியுடைய அலகாக இருந்திருக்கு. ஆகவே இவர் மட்டும் வேறுபட்டிருக்கிறார். ஜூல் செகண்ட் மைனஸ் 1 என்ற விடைக்கு போயிருக்கு. சரி, சும்மா பார்ப்போம். இப்ப இதுல வேறுபட்ட அலகு ஒன்றுதான் இருக்கு. அப்படி என்றா இங்க பாருங்க, எலக்ட்ரான் வோல்டேஜ் என்று இருக்கு, இங்க மெகா எலக்ட்ரான் வோல்டேஜ் என்று இருக்கு. அப்ப கண்டிப்பா இவருக்கு ஒரு சோடி இங்க இருக்கிறார். இங்க பாருங்க, வாட்ஸ் செகண்ட் கிலோ வாட்ஸ் அவர். அப்ப இவரும் ஒன்றா இருந்திருக்க வேணும். அப்ப வேறுபட்டிருக்கிறவங்க ஆகவே எலக்ட்ரான் வோல்டேஜ் என்பது சக்தியினுடைய அளவு தெரியாத ஒரு மாணவன் கூட இந்த விடை தெரிவதற்கு செய்யலாம். ரைட், இரண்டாவது கேள்விக்கு போவோம். இரண்டாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, பலூனுடைய பரிமாணங்கள் கட்டுகிறது. பலூனுடைய பரிமாணம் என்பது பலூன் V என்பது F into V. ஆகவே F என்பது நியூட்டன், அதாவது mLT-2 into LT-1. ஆகவே mL2T-3 ஆக இருந்தது. அப்படி என்ன சொன்னா, பலூன் P என்பது வேலையின் கீழ் நேரம். வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நியூட்டன் மீட்டர். ஆகவே mL(T-2) into L mL2T-2 divided by T. இங்கே என்ன வருது? mL2T-3 என்று வருது. ஆகவே பலூனுடைய பரிமாணம் கேட்கப்பட்டிருக்கிறது. அப்ப mL2T-3 என்ற விடைக்கு போயிருக்கீங்க. நான்காவது விடை. மூன்றாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா, நுண்மானி திருகு காட்சி ஒன்றில் படம் தரப்பட்டிருக்கிறது. இங்க வந்து பட்டை கதிர்கோளை தொட்டு கொண்டிருக்கிற போது இருக்கிற வாசிப்பு பெறப்பட்டிருக்கிறது. பட்டை கதிர்கோளை தொடுகிற போது பிரதான அளவுடைய பூஜ்ஜியம் வேர்னியருடைய பூஜ்ஜியம் ஒன்றாக பொருந்திருந்தால் அந்த கருவி வலுவற்ற கருவி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க இந்த தாரைகளுக்கு நீங்க ஒரு பொருளை வைக்க இந்த வேர்னியர் அப்படியே நீங்க பின்னோக்கி இந்த திசையில சுத்தி இருக்கீங்க. இந்த திசையில சுத்தினீங்களாக இருந்தா 1, 2, 3 என்ற அளவுடைகள் இந்த திசையில இருந்திருக்க வேணும்.
கீழே 49 48 என்ற வரிசையில இருந்து 47 வரிசையில இருந்து. இப்ப இந்த கேள்வி தானங்கள் ஒன்றோடு ஒன்று தொட்டு கொண்டிருக்கிற போது இவர் இங்க வந்திருப்பாருங்க. அதாவது 2 3 இந்த வரிசையில மேலே இருக்கிற சிறிய நம்பர்கள் வந்திருக்குமாக இருந்தால் இந்த கேள்வி என்ன செய்யறதுன்னா பின்னுக்கு வந்திருக்கு. அப்ப இங்க ஒரு கேள்வி இருக்கு. பின்னுக்கு வந்திருமே நீங்க என்ன செய்வீங்க? இந்த வாசிப்பை அதாவது நேர்பூச்சியப்படும் என்று சொல்லி என்ன செய்வீங்கன்னா கணிக்கப்படும். அப்ப அதே மாதிரி இந்த கேள்வி மேல போயிருக்குமாக இருந்தால் இங்க இருக்கிற உங்க பொருந்துகின்ற நம்பர் ஒரு பெரிய இலக்கமாக இருந்திருந்தால் கருத்து இந்த கேள்வி முன்னுக்கு போயிருக்கிறது. அப்ப அந்த வாசிப்பை நாங்கள் என்ன செய்யணும்டா வாசிப்போட அதாவது வந்து மலைப்பூச்சியை கூட்டி இருக்கீங்க. இப்ப இந்த கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த கேள்வியில பாத்தீங்கன்னா 45வது பிரிவு இங்க இருக்கு. 45வது பிரிவு இங்க இருக்கு. 1 2 3 4 5வது பூஜ்ஜியம் தரப்படுது. பூஜ்ஜியமும் 50 அங்கே இருக்கு. ஆகவே இங்க எத்தனையாவது பிரிவு பொருந்திருக்கு பாத்தீங்கன்னா 47வது பிரிவு பொருந்திருக்கு. அதாவது 3 பிரிவுகள் முன்னோக்கி நகர்ந்திருக்கிறோம். ஆகவே 3 தர 0.01 மில்லிமீட்டர் முன்னோக்கி நகர்ந்திருக்குது. அதை நீங்கள் என்ன செய்வீங்க? 0.03 மில்லிமீட்டர் நீங்கள் என்ன செய்யணும்? மறைப்பூச்சியவர் ஆகவே கூட்டி இருக்க வேண்டும் வாசிக்கூட. அப்படி இல்லையா? அதாவது பெரிய இலக்கங்கள் இருக்கிற போது என்ன செய்வோம்? மறைப்பூச்சியவர் உண்டா இங்க பொருந்தி இருக்கிறது வேணியல்ல இருக்கிற பிரிவுகளின் எண்ணிக்கையில இருந்து பொருந்தின பிரிவை கழிச்சு அதை இழிவு எண்ணிக்கையாக பெருக்கியிருப்பீங்க. ஆகவே அங்க முதல் 0.03 மில்லிமீட்டர் வந்திருக்கும். இதை வாசிக்கூட கூட்டி இருக்கோம். சரி, 4வது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா 4வது கேள்வியில 5 படம் தரப்பட்டிருக்கிறது. இந்த 5 படத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா தெளிவு சமனாக இருக்கிறது. எல்லா உடல்களினுடைய தெளிவும் சமனாக இருக்கிறது. கேபிட்டல் தெளிவு தரப்பட்டிருக்கிறது. இந்த எந்த உடலினுடைய ஆறுமுகங்கள் அதிகம் என்று வினாவப்பட்டிருக்கிறது. எந்த உடலுடைய ஆறுமுகங்கள் அதிகம் என்றால் ஆறுமுகங்கள் உயர்வாக இருக்க வேண்டும் என்றால் இங்கு தெளிவு எல்லா உடலுக்கும் ஒன்றாக இருக்கிறபடியா ஆறுமுகங்கள் உயர்வாக இருக்க வேண்டும் என்றால் திசை உயர்வாக இருக்க வேண்டும். F நேர்க்கு சமன் A வெள்ளம் மாற்றமில்லை. அப்ப ஏதேனும் விளைவு விசை உயர்வாக இருக்கிறதோ அந்த உடல் உயர் ஆறுமுகங்களை கொண்டிருக்கிறது. இப்ப முதலாவது கேள்வியில பாத்தீங்கன்னா முதலாவது விடயத்திலே 50 நியூட்டன் என்ற விசை தெரிவி தரப்பட்டது. விளைவு விசை 50 நியூட்டன். இரண்டாவது விடயத்திலே பாத்தீங்கன்னா சொன்னா 50 நியூட்டன் எதிரெதிர் திசைகள்ல குறிப்பிடுகிறார். எதிரெதிர் திசைகள்ல இருக்குது. ஆகவே விளைவு விசை F net வந்து இங்கே 0 இருந்திருக்கும். மூன்றாவது விடயத்திலே பாத்தீங்கன்னா எதிரெதிர் திசையில 50 நியூட்டன் தொழிற்படுகிறது. ஆகவே இங்கே F net என்னவா இருந்திருக்கும்? 0 இருந்திருக்கும். நான்காவது விடயத்திலே 50 நியூட்டன் ஒரு திசையில தொழிற்படுகிறது. ஆகவே F net 50 நியூட்டன். ஐந்தாவது விடயை பாத்தீங்கன்னு சொன்னா 50 நியூட்டன் ஒரே திசையில தொழிற்படுறபடியா இங்க F net பாத்தீங்கன்னு சொன்னா 100 நியூட்டன் ஆக இருந்திருக்கும். 50 நியூட்டன் நீங்க 100 நியூட்டன். ஆகவே விளைவு விசை உயர்வாக இருக்குது. ஆகவே இங்க ஆறுமுகம் உயர்வாக இருக்கும். ஆகவே விடை தெரிவு 5வது விடைக்கு போவோம். அஞ்சாவது வினாவுக்குள்ள போமாக இருந்தா 5வது வினாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 2 துணிக்கைகள் A என்ற ஒரு துணிக்கை இருக்கிறது, B என்ற ஒரு துணிக்கை இருக்கு. இந்த A B என்ற 2 துணிக்கைகள்ல இந்த 2 பேருடைய இயக்கப்பாட்டு சக்திகளும் சமனாக இருக்குது. A யினுடைய உந்தத்தின் கீழ் உங்களுக்கு கேட்கப்பட்டது A யினுடைய உந்தத்தின் PA யின் கீழ் PB என்ன என்றுதான் கேட்கப்பட்டது. ஆனா உங்களுக்கு தரப்பட்டிருக்குது கைனடிக்கல் எனர்ஜி A யினுடையதும் கைனடிக்கல் எனர்ஜி B யுடையதும் சமன் என்று தரப்பட்டிருக்கு. இப்ப பாருங்க, அப்ப இவருடைய திணிவு எண்ணியாக இருந்திருக்கும், இவருடைய வேகம் BA ஆக இருக்கும் எடுப்போம். இங்கே திணிவு NB, வேகம் BB என்று எடுத்துக்கொள்றேன். அப்ப எனக்கு தரப்பட்ட தரவினுடைய அடிப்படையில் என்ன செய்யலாம்? கைனடிக்கல் எனர்ஜி half NA VA squared. அதனால தேர்ட் எனர்ஜி VA into VA என்று எழுதுறேன். half MB
BB square நான் BB into BB என்று எழுதுறேன் ரைட் இங்கே half half எடுத்துக்கிறோம் MA into BA க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம்னு சொன்னா PA என்று சொல்லலாம் அதாவது திணிவு தர வேகம் அந்த துணிக்கையுடைய வேகம் உங்கத்தை தந்திருக்கிறோம் into BA ME into BB என்பது துணிக்கை B னுடைய உங்கத்தை தந்திருக்கும் ஆகவே PB என்று எழுதிக் கொள்ளலாம் into BB ஆகவே கேள்வி PA இன் கீழ் PB எதை தரும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா BB இன் கீழ் BA தந்திருக்கு BB இன் கீழ் BA தந்திருக்கு இந்த கேள்வி என்ன பண்ணி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க A னுடைய B னது வேகம் துணிக்கை A இன் வேகத்தின் 4 மடங்கு ஆகும் B னுடைய வேகம் A இன் வேகத்தின் 4 மடங்கு ஆகும் இத BA என்றா இதற்கு பதிலாக எழுதலாம் 4 BA க்கு சமனாக இருந்திருக்கு BB க்கு பதிலாக நாங்கள் என்ன சொல்லலாம் 4 BA க்கு சமனாக இருந்திருக்கும் ஆகவே BA யும் BA யும் விடுபடமாக இருந்தால் PA இன்கில் PB 4 ஆக இருந்தது PA இன்கில் PB 4 ஆக இருந்திருக்கும் ஆகவே விடை தெரிவு மூன்றாவது விடை தெரிவு போகலாம் அடுத்ததாக நாங்கள் ஆறாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஆல்பா பீட்டா நியூட்ரன் A அல்பா துணிகைகள் B கேமா கதிர்கள் C நியூட்ரன்கள் கைகர் எண்ணியை பயன்படுத்தி மேலே உள்ள கூட்டுகளில் எதை உணரலாம் அல்லது இவற்றை உணரலாம் என்று கேட்கப்பட்டிருக்கிறது கைகர் எண்ணியை பயன்படுத்தி அயனாக்கம் செய்யக்கூடியவற்றை நீங்கள் உணரலாம் அதாவது ஆல்பா பீட்டா கேமாவினுடைய கதிர்களை நீங்கள் உணர்வதற்கு கைகர் எண்ணி பயன்படுத்தியிருப்பீர்கள் ஆகவே ஆல்பா கேமா இருக்குது இதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நியூட்ரன் நடுநிலையானவர் உணர முடியாது ஆனா இப்ப இருக்கிற லேட்டஸ்டாக இருக்கிற கைகர் எண்ணியை பயன்படுத்தி நீங்கள் நியூட்ரனையும் உணர முடியும் ஆகவே ABC 3 உண்மை என்று எடுக்கலாம் அதாவது இந்த கைகர் எண்ணியில் இருக்கிற டியூப்ல நீங்கள் BA3 சேர்ப்பீங்களாக இருந்தால் நியூட்ரன்களையும் நாம உணர முடியும் சோ அதை நான் அதிக கதைகளை இன்னொரு சந்தர்ப்பத்தில் கலைப்போம் ஏழாவது கேள்விக்கு போவோம் ஏழாவது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு முனையில் அடைக்கப்பட்ட சுரமண்டல குழல் ஒன்று கித்தார் ஒன்றின் தந்திகளில் ஒன்றும் பறிவுறுகின்றன ஒரு முனையில் அடைக்கப்பட்ட சுரமண்டல குழாய் கித்தார் தந்தி பறிவுறுகிறது ஆகவே இவருடைய ஃப்ரீக்வென்சியும் ஒன்று தந்தியின் நீளம் குழலின் நீளத்தின் 8 மடங்காகும் தந்தியினுடைய நீளம் குழலின் நீளத்தின் 8 மடங்கு இவர் இல்லாக இருந்தால் இவர் 0.8 இல்லாக இருந்திருக்க வேண்டும் 8 மடங்காகும் குழல் தந்தி ஆகிய இரண்டும் அவற்றுடைய அடிப்படை மீறுதல்களில் அதிர்வெளி இவர் அடிப்படை மீறுதல்களை அதிர்கிறார் λ/4 இங்க இருந்திருக்கு நீங்க λ/2 இருந்திருக்கும் ஓகே அதிர்வெளி குழலின் முனை திருத்தம் புறக்கணிக்கப்படுகிற போது தந்தி மீதுள்ள அலையின் கதி B1 என்று வைக்கிறேன் குழாயின் மீது இருக்கிற கதை B2 என்று வைக்கிறேன் எங்களுக்கு கேட்கப்பட்டது அதாவது உங்களுக்கு கேட்கப்பட்டது B1 என்கிற B2 B சமன் F into lambda இப்ப இதனுடைய ஃப்ரீக்வென்சியும் சமமாக இருக்கிறபடியாக இந்த F நாங்கள் இல்ல அதாவது B proportional to lambda B1 என்கிற B2 க்கு பதிலாக நான் λ1 என்கிற λ2 என்று கொடுக்கலாம் λ1 என்பது இங்க பாத்தீங்கன்னா சொன்னா λ/2 0.8 ஆகவே λ 1.6 λ1 க்கு பதிலாக நாங்கள் 1.6 எல்லை பிரதியிடலாம் இங்க பார்த்தோம்னு சொன்னா λ2/4 தான் உங்களுக்கு எல்லாக இருந்திருக்கும் ஆகவே λ2 4L க்கு சமனாக இருந்திருக்கும் அப்ப இங்க 4L என்று போட்டிருப்பீர்கள் ஆகவே B1 இன் கீழ் B2 என்பது L கேன்சல் ஆக 0.4 என்ற விடைக்கு வந்தது ஆகவே மூன்றாவது விடை தெரிவை நாங்கள் தெரிவு செய்யலாம் ரைட் எட்டாவது கேள்வியை பார்ப்போம் எட்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கேட்ஸ்ல தரப்பட்டிருக்குது இப்ப இந்த சில வினாக்களை செய்கிற போது நான் அந்த வினாக்களோடு தொடர்புடைய சில தியரியையும் கழிச்சுட்டு கொண்டு போறேன் ஏனென்றா இப்ப கரைக்கிற இனியொரு சந்தர்ப்பத்துல அதை பற்றி கரைக்க மாட்டேன் அதை முதல் செய்யற பேப்பர் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனா கொஞ்சம் தியரியும் கொஞ்சம் கழிச்சு
எட்டாவது கேள்வியை பார்ப்போம். எட்டாவது கேள்வி ஒரு கேஸ் தரப்பட்டிருக்கிறது. இந்த கேஸுக்கு சமவெளிவான கதவும் கேட்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கேட்ஸிலே அடிப்படையாக ஒரு கதவு இருக்கு. 3 கதவு பார்த்திருப்பீங்க. நோட் படகைன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இவ என்ன செய்யறான்னு சொன்னா நீங்க ஒரு இன்புட்டை கொடுப்பீங்களாக இருந்தால் அதனுடைய அவுட்புட் என்ன வேணும்னு சொன்னா A பாரை தந்திருக்கிறார். அதாவது கேஸ்ல நீங்க படிச்சிருப்பீர்கள் இலக்க ஒருங்கிணைந்த சைக்கிள், அதாவது உயர்வு தாழ்வு என்ற அழுத்தங்களை நீங்கள் இன்புட்டா கொடுத்திருப்பீங்க. உயர்வு அழுத்தம் 1 என்று சொல்லுவோம், தாழ்வு அழுத்தத்தை 0 என்று எடுத்திருக்கோம். இங்க நீங்க 1 கொடுத்திருந்தால் நீங்க அவுட்புட் A உடைய பார் 0 கிடைச்சிருக்கும், தாழ்வு அழுத்தம் கிடைச்சிருக்கும். இங்க நீங்க தாழ்வு அழுத்தத்தை கொடுத்திருந்தீங்கன்னா இங்க உயர்வு அழுத்தம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆகவே A கொடுக்கிற போது A பார் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த கேட்ட சொல்லுவோம் நாம நோட் படலைன்னு சொல்லியிருக்கோம். அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா ஓர்படலை. இந்த ஓர்படலை எப்படி இருக்குன்னு சொன்னா அதனுடைய சுற்று வரைபடம் அப்படி பார்த்திருப்பீங்க. A B என்ற 2 இன்புட்டை நீங்கள் கொடுத்திருக்கீங்களாக இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் எப்படின்னு சமனாக இருக்கும்னா A plus B ஆக இருந்திருக்கும். அதாவது இதனுடைய உண்மை அட்டவணையை பார்த்தீங்கன்னு சொன்னா A B F 0 0 இருக்கலாம், 1 0 இருக்கலாம், அல்லது 0 0 இருக்கலாம், அல்லது 1 1 இருக்கலாம். சரி, அப்படி இல்ல நீங்க பாத்தீங்கன்னா A B என்ற இன்புட்டை கொடுக்கிற போது A plus B வருகிறது. அதாவது 0 0 இருக்கிற போது 0, 1 0 1, 0 0 ஒன்றாக இருக்குமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். 1 ஒன்றாக இருந்தாலும் 1 கிடைக்கும். ரைட், இதை நாங்கள் OR கேட் என்று சொல்லி பார்த்துட்டீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா AND கேட். இந்த AND கேட் என்ன சொன்னா A B என்ற இன்புட்டை நீங்கள் கொடுத்திருப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிறது A into B ஆக இருந்திருக்கும். ஆகவே இதே இன்புட்டை நீங்கள் கொடுத்திருப்பீங்களாக இருந்தா இதற்கு உண்மை அட்டவணையை பார்த்தீங்கன்னு சொன்னா A B F என்று பார்த்தீங்கன்னு சொன்னா 0 0 1 0 0 1 1 1 இரண்டு இன்புட்டும் உயர்வாக இருக்கிற போது உங்களுக்கு 1 கிடைச்சிருக்கும். மற்ற எல்லா சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு 0 கிடைச்சிருக்கு, தாழ்வழுத்தம் கிடைச்சிருக்கு. ஆகவே இது AND கேட் என்று பார்த்தோம். இதுதான் முதல் 3 பேசிக். இப்ப அடுத்ததாக ஒரு AND-ஐயும் ஒரு நொட்டையும் சேர்த்திருப்பீங்கன்னு சொன்னா இதை நீங்கள் AND என்று பார்த்திருப்பீங்க. AND ஓகே, ஒரு AND-ஐயும் ஒரு நொட்டையும் சேர்த்திருப்பீங்கன்னா ஒரு AND கேட்டுக்கு முன்னுக்கு ஒரு நொட் கேட்டை இணைச்சிருப்பீங்களாக இருந்தால் இவருக்கு நாங்கள் சொல்லுவோம் NAND. ரெண்டுக்கும் சேர்த்து கிடைக்கிற படத்தை எப்படி தெரியும், இவரை எப்படி தெரியும், இவர் என்ன பேர் சொல்ல வேண்டாம். AND-க்கு முன்னுக்கு நீங்கள் ஒரு நொட்டை சேர்த்துக்கிறீங்க, NAND படலையாக இருந்தது. ஆகவே AND கேட்டுக்கு கிடைத்த அவுட்புட்டினுடைய நிகர்மாறு உங்களுக்கு கிடைக்கும். இங்கே 1 1 1, இங்கே 0 இருந்தது. இதற்குரிய உண்மையற்றது. ரைட், அதே மாதிரி அடுத்ததாக X OR கேட்டுக்கு முன்னுக்கு ஒரு நோட் கேட்டை போடுங்க. OR கேட்டுக்கு முன்னுக்கு ஒரு நோட் கேட்டை போடுங்க. அப்படி போடுவீங்களாக இருந்தால் அதை நாங்கள் சுற்றில குடிக்கிற போது இப்படி குடிப்போம்டா, இப்படி குடிக்கிறோம். ஆகவே AB கொடுக்கப்படுகிற போது A plus B உடைய பார் கிடைச்சிருக்கு. இங்க உங்களுக்கு நோட் AND-ல உங்களுக்கு A into B இந்த பார் கிடைச்சதா. ரைட், அப்ப OR கேட்டுக்குரிய உண்மை அட்டவணை என்னன்னு சொன்னா அவருடைய நிகர்மாறு 0 இருந்தது. ஆகவே இப்ப நான் எத்தனை கேட் படிச்சிருக்கோம்னு சொன்னா 5 கேட் படிச்சிருக்கோம். நாட் OR AND. ஒரு AND படலையோட ஒரு நோட் படலையை சேர்க்கிறதுனால NAND படலை வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு AND படலை OR படலையோட ஒரு நோட் படலை சேர்க்கிறதுனால நோட் படலை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை விட இந்த 2 படலைகள் இருக்கு. அதனால X OR கேட் என்று பார்ப்போம், X NOR கேட் என்று பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இப்படி கேள்விப்பீங்க. இதை நீங்கள் சொல்லுவீங்க X OR கேட். இங்க A B என்ற 2 இன்புட்டை நீங்க கொடுப்பீங்களாக இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் என்னவாக இருக்கும்னா A பிளஸ் போட்டு வட்டம் போட்டு B என்று எழுதுவோம். இந்த கருத்து என்னன்னா A bar into B plus B bar into A ஆக இருக்கு. இந்த உண்மை அட்டவணை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா
ABF 0 0 0 1 1 0 1 1 ஆக இருக்கும். ரெண்டு இன்புட்டும் ஒத்ததாக இருக்குமாக இருந்தால் 0 0 ஆக இருந்தாலும் சரி 1 1 ஆக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் 0 ஆக இருக்கு. அவ மெட்ட சென்டென்ஸ் சொல்றதுல ஒன்று கிடைச்சு. தாங்க சரி ஒன்று பார்ப்போம். A 0 ஆக இருந்திருந்தால் 0 உடைய பார் 1 தர B 0 சார் 1 0 0 வந்திருக்கும். அதே மாதிரி B 0 0 உடைய பார் 1 தர 0 உங்களுடைய விட 0 ஆக இருந்தது. அதே மாதிரி நீங்க 1 படுத்துறீங்க என்றாலும் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் 0 கிடைக்கும். இதனால XOR கேட் என்று பார்ப்போம். இதற்கு ஒரு நோட்படையை சேர்த்து விட்டீங்கன்னா X நோட் வேல்யூ வந்தது. இவருக்கு ஒரு நோட் பேஜ் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அது நீங்க கீழ இருக்கிற போது எப்படி இருப்பீங்கன்னா இப்படி இருப்பீங்க. AB இன்புட் கொடுக்கப்படுகிற போது A plus B முழுவதும் A plus போட்டு வட்டப்பட்டு B ல முழுவதும் பாடம் எழுதிருப்பீங்க. இப்ப இந்த அட்டவணையினுடைய நிகர்மார் அதாவது இங்கேயும் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். இவருக்கு வெறும் 0 ஆக இருந்தது. கடைசியா நம்ம எழுதுன நேரத்துக்கு சொன்னா இவருக்கு அவுட்புட் இது இவருக்கு அவுட்புட் ஆகுது. சோ மொத்தமாக 7 கேஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. not a not gate அதாவது நீங்கள் a கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு a பார் கிடைச்சிருக்கும். அடுத்ததாக நீங்கள் பார்த்திருப்பீங்க நீங்கள் அடுத்ததாக படிச்ச கேஸ் பாத்தீங்கன்னு சொன்னா or gate ன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. a b என்ற இன்புட் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் a plus b ஆக இருந்திருக்கும். அடுத்ததாக AND கேட் A B இன்புட் ஆக இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற அவுட்புட் A into B ஆக இருந்திருக்கும். அடுத்தது XOR கேட் OR கேட் sorry அடுத்து நீங்க படிச்சது NOR கேட் பாத்தீங்க. NOR ன்னு சொன்னா OR கேட்டினுடைய அதாவது A plus B னுடைய பார் ஆக இருந்தது. அதே மாதிரி NAND கேட் பாத்தீங்க அடுத்ததா and க்கு முன்னுக்கு ஒரு not get போட்டுறீங்க. அதாவது A into B உடைய பார் பாத்தீங்க. அடுத்ததாக XOR கேட் என்று பாத்தீங்க. நாங்க என்ன சொன்னாங்க A bar into B plus B bar into A பாத்தீங்க. அடுத்தது XNOR கேட் அதுல பாத்தீங்கன்னா A bar into B plus B bar into A முழுவதும் பார். ரைட். இப்போ உங்களுக்கு கேட்கப்படுறது இந்த காலத்துக்கு சர்வசமமான கேட் எல்லாம் கேட்கப்பட்டிருக்குது. இங்க என்ன நடந்திருக்குது? ஒரு AND கேட் இருக்கு. இந்த AND கேட்டுக்கு முன்னுக்கு ஒரு நோட்படை இணைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்குரிய சுருத்தானில ஆகவே இதற்கு எதிராக எத்தனையாவது விடை கொண்டு வரீங்கன்னு சொன்னா மூன்றாவது விடை தெளிவாக இருக்கிறது. இப்போ 9வது வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா 2 கிலோகிராம் துணியுடைய ஒரு பந்தொண்டு ஒப்பமான தளத்தில் வந்து அதாவது 1000 சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்துல விலகுவதாகவும் இங்கே ஒரு வில்மாறி 50 நியூட்டன் மைனஸ் 5 ஒரு விட்சுல் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இவரோட வந்து மோதி ஓய்வுக்கு வார கேள்வி இந்த வில்மாறி எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் நெருக்கப்படும் என்று கேட்கப்பட்டிருக்கு. இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த பந்திங்க விலகுற போது இவர் ஒரு இயக்க சக்தியை கொண்டிருக்கார். இவர் நெருக்குகின்ற போது இந்த பந்து இவரோட மோதி இவரை நெருக்குவதாக இருந்தால் இந்த இயக்கப்படும் சக்தி இங்கே அழுத்த சக்தியாக மாற்றப்பட்டிருக்கிறது. உயர் நெருக்கமாக இருக்கிற நேரத்தில் இந்த பந்தினுடைய வேகம் 0 இருக்கு. ஆக இந்த பந்து கொண்டு வருகின்ற இயக்கப்படும் சக்தி இந்த வீச்சுள்ள அழுத்தப்படும் சக்தியாக சேமிக்கப்படுகிறது. பந்தில சேமிக்கப்பட்டிருக்கிற இயக்கப்படும் சக்தி half mv வெக்டர். இது என்னது சமனாக இருக்கும்? half kx க்கு சமனாக இருக்கும். அப்ப இங்க half இருக்கு உங்களுக்கு x கேட்கப்பட்டது m2 b வர்க்கம் 1.2 னுடைய வர்க்கம் இருக்கு k பாத்தீங்கன்னு சொன்னால் 50 இவர்தான் உங்களுக்கு x வர்க்கம். இவரே இலகுவா சொல்லிக்கலாம் x தான கேள்வி x கேள்வி என்ன வந்து ரூட் போட்டுருக்கீங்க ரைட். இவரே படிப்பீங்க 50 இதுல 25 வந்திருக்கும். இது பாத்தீங்கன்னா 1.5 ന്റെ வர்க்கம் 25 எழுதலாம்னா 5 னுடைய வர்க்கம் எழுதலாம். ஆகவே அடுத்து பாத்தீங்கன்னா x க்கு சமனாக இருக்கும்டா 1.2 ന്റെ வர்க்கத்தின் கீழ் 5 னுடைய வர்க்கம் முழுவதும் போடும். அப்ப 1.5 க்கு இது பாத்தீங்கன்னா இந்த x உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? 1.2 ന്റെ கீழ் 5 0+. 10வது வினாவை பார்ப்போம். இப்ப 10வது வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா
இந்த உடலுடைய ஈர்ப்பு மையம் அங்கே இருக்கிறது கேட்கப்பட்டிருக்கு. இப்ப இந்த உடல்ல இவ்வளவு நீளமும் இந்த நீளத்துக்கு சமமாக இருக்குது. இந்த நீளம் இந்த நீளம் இந்த நீளம் எல்லா நீளமும் சமமாக தரப்பட்டிருக்கிறது. நான் இந்த வினாவை அணுகிறதுக்கு ஒரு துண்டினுடைய திணிவை m எடுக்கிறேன். ஆகவே m இவருடைய ஈர்ப்பு மையம் இந்த புள்ளியில 3m இருந்திருக்கிறது. இவருடைய ஈர்ப்பு மையம் இவருடைய நடுப்புள்ளியிலையும் இவருடைய ஈர்ப்பு மையம் இவருடைய நடுப்புள்ளியிலையும் இருந்திருக்கும் m. இவர் 2 பேரையும் இணைக்கிற புள்ளியில b இருக்கக்கூடிய மாதிரி தந்திருக்கிறார். ரைட். அப்ப இதுல உங்களுக்கு என்ன வந்திருக்கும்னா 2m வந்திருக்கும். இங்க 3m இருக்கு. 2m 3m என்ற புள்ளிகள் இருக்கு. இங்க 3m இருக்குது, இங்க 2m இருக்குன்னு சொன்னா நீங்க 2 பேரையும் இணைக்கிற கோட்டில ஈர்ப்பு மையம் எங்க இருக்குன்னு சொன்னா இங்க இருந்து 3 பங்கு தூரத்திலையும் இங்க இருந்து 2 பங்கு தூரத்திலையும் இருந்திருக்க வேணும். ஆகவே இது 2 பேரையும் இணைக்கிற கோட்டின் நடுப்புள்ளிக்கு சற்று வெளியில இருந்திருக்க வேணும். ஆகவே விடைத்தெரிவு D ஆக இருந்திருக்கும். 11வது வினாவை பார்ப்போம். 11வது வினா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரு கடத்தி, இந்த கடத்தியினுடைய வெளிமேற்பரப்புல பிளஸ் ஏற்றங்கள் இருக்குது, இங்க மைனஸ் ஏற்றங்கள் இருக்கு, ஏற்றப்பட்டிருக்குது. அதாவது உருவில் காட்டப்பட்டுள்ள முடிவின்றி நின்ற தடித்த கடத்தும் தகடு சீர்மேற்பரப்பு ஏற்ற அடர்த்தி சிக்மாவை காட்டுகிறது. ABC ஆகிய பிரதேசங்களில் உள்ள மின்புல செறிவுகள் முறையே. இவர் B, இங்க A, இங்க C என்று தரப்பட்டிருக்கிறது. இவர் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடத்தி என்று சொல்லப்பட்டபடியா இதுக்குள்ள எந்த விதமான ஏற்றமும் இருந்திருக்காது. ஏற்றம் முழுவதும் வெளிமேற்பரப்பில் இருந்திருக்கும். ஏற்றம் முழுவதும் வெளிமேற்பரப்பில் இருந்திருக்கும். ஆகவே ஏற்றம் இல்லை என்றால் இதுங்களால ஏற்றம் இல்லை என்றால் அதிலிருந்து வெளிநோக்கி செல்லுகிற மின்பாயம் என்றது அதுக்கு அடைக்கப்பட்டிருக்கிற ஏற்றம் தர ஒன்றில் எச்சல் மடங்கு கௌசித்திரத்தின் பிரகாரம் இங்க ஏற்றம் பூஜ்ஜியமாக இருக்க முடியும். வெளிநோக்கி செல்கிற மின்பாயம் பூஜ்ஜியமாக இருக்க வேணும். மின்பாயத்தை எதிர்கொள்வதில் என்ன E into A என்று சொல்லியிருப்பீங்கள். இவர் பூஜ்ஜியமாகவே E பூஜ்ஜியம். அவை கடத்திக்குள்ள எந்த விதமான மின்விசை கூறுகளும் இருந்திருக்காது. இங்க பாத்தீங்கன்னா B ல இருக்கிற மின்புல செறிவு EB பூஜ்ஜியமாக இருந்திருக்க. ரைட். A ல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு மிக நீளமான கடத்திக்கு அண்மையில வந்து இது சிக்மா பெறப்படக்கூடியதாக இருந்தா EA உடைய பெரும சமயம் இருக்கும் சிக்மாவின் கீழ் எப்சிலன் நாட். அதே போல C ல பாத்தீங்கன்னு சொன்னா EC சிக்மாவின் கீழ் எப்சிலன் நாட்க்கு சமமா இருக்கு. வேற எப்படி வந்து என்ன பாத்தீங்கன்னா இப்படி பாப்போம். இப்ப சும்மா ஒரு கண்டப்படும் ஒரு A குறுக்கு வெட்டு பரப்பினூடாக வெளிநோக்கி செல்கிற மின்பாயத்தை நீங்கள் கருதுவீங்களாக இருந்தா இதுல வெளிநோக்கி செல்லுகிற மின்பாயம் என்பது E into A க்கு சமமாக இருந்திருக்கும். அது எதுக்கு சமமாக இருந்திருக்கும்? அதுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிற ஏற்றம் ஒரு இடத்து பரப்பில் சிக்மா என்றா இங்க சிக்மா into A மொத்த ஏற்றம் அதான் ஒன்றின் கீழ் எப்சிலன் மடங்கு. ஆகவே A இமேயும் வெட்டுப்படமாக இருந்தா E சமன் சிக்மாவின் கீழ் எப்சிலன் நாட்டாக இருந்திருக்கும். அதே நிகழ்வு தான் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஏற்றம் இல்லை, இஞ்சாலி பக்கத்தில். அதே மாதிரி இஞ்சாலி பக்கத்திலும் ஏற்றம் இல்லை. நேரிடப்பட்டது வெளியில்தான் ஏற்றம் இருக்கு. அல்லது ஒரு கடத்தி இங்க ஏற்றம் இருந்திருக்காது. ஆகவே இங்க மின்புல செறிவு பூஜ்ஜியமாக இருந்திருக்கும். இங்காலே சிக்மாவின் கீழ் எப்சிலன் நாட்டுக்கு சமமாக இருக்கு. 12வது கேள்வியை பார்த்தோம்னு சொன்னா ஒரு காந்தப்புலம் ஒன்று இருக்குது. இந்த காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக ஒரு கடத்தி வைக்கப்பட்டிருக்குது. விளையும் காந்தப்புலம் வந்து பூஜ்ஜியமாக வரக்கூடிய புள்ளிகளின் எண்ணிக்கை வினாவப்பட்டிருக்குது. இப்ப இந்த கடத்தில மின்னோட்டமாக இருந்தா இந்த கடத்தியால வருகின்ற காந்தப்புலம் எந்த திசையில் இருக்கும் என்று பாத்தீங்கன்னு சொன்னா கடத்தி இந்த திசையில மின்னோட்ட காலமாக இருந்தால் இந்த கடத்திக்கு இங்க இந்த கடத்திக்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடத்தியால வர காந்தப்புலம் வெளிநோக்கி இருந்திருக்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா உள்நோக்கி இருந்திருக்கும். ரைட். அப்படின்னா இங்க எதிர்த்திருக்கும், இங்க ஆதரிச்சிருக்கும். இங்க இருக்க ஒரு புள்ளியை பாத்தீங்கன்னு சொன்னா கடத்தியால வர காந்தப்புலம் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி இருக்கும். ஏற்கனவே இருக்கிற காந்தப்புலம் உள்நோக்கி இருக்கும். ஆகவே விளை ஒன்று கொண்டு செங்குத்தாக இருந்திருக்கும். இதே நிகழ்வு தான் இந்த போட்டு அங்காளி பக்கத்தில் நடந்திருக்கு. அதாவது காந்தப்புலம் இந்த திசையில இருக்குது, கடத்தி எப்படி வச்சிருக்கீங்க, கடத்தி இப்படி வச்சிருக்கீங்கன்னா இங்கால இருக்கிற புள்ளியில இந்த கடத்தி இங்கால இருக்கிற புள்ளியில காந்தப்புலத்தினுடைய திசையில தான் இவரால் உருவாக்கப்படுற காந்தப்புலம் இருக்கு. இவரால் உருவாக்கப்படுற காந்தப்புலம் இங்கால
காந்தப்புலத்தை எதிர்க்கிற திசையில வருகிறது. இந்த புள்ளியிலையும் சரி இந்த புள்ளியிலையும் சரி காந்தப்புலத்துக்கு செங்குத்தாக வரப்போகுது. ஆகவே விளையும் காந்தப்புலம் பூஜ்ஜியமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு புள்ளி இங்கால இருக்க புள்ளியாக இருக்குது. இது கடத்தி காந்தப்புலத்தை இந்த திசையில வச்சிருக்கீங்க. இந்த கடத்தில மின்னோடுறதன் காரணமாக வர காந்தப்புலம் இங்க இருக்கிற புள்ளியில இந்த திசையில இருக்கும், இங்க இருக்கிற புள்ளியில இந்த திசையில இருக்கும், இங்க இருக்கிற புள்ளியில இந்த திசையில இருக்கும், இங்க இருக்கிற புள்ளியில இந்த திசையில இருக்கும். இந்த புள்ளியை நீங்க கருதுகிற போது இவரால வந்த காந்தப்புலம் முன்னோக்கி இருக்கு, இந்த திசையில இருக்குது, புலமும் இந்த திசையில இருக்குது, கூட்டுப்பட்டது. இங்கே கொண்டு செங்குத்து, இங்கே எதிரே, இங்கே கொண்டு செங்குத்து. ஆகவே எதிரே இருக்கிற சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் விளைவில் பூஜ்ஜியமாக இருக்க முடியும். ஆகவே விளைவில் பூஜ்ஜியமாக இருக்கக்கூடிய புள்ளிகளுடைய எண்ணிக்கை 1 என்ற விடை தெரிவிக்க போயிருக்கு. 13வது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஈர்க்கப்பட்ட இலை ஒரு முனை சிவரொன்றோட இணைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற முனையிலே F1 அதிர்வெண்ணோட அதிர்விக்கப்படுகிற போது இந்த தடத்தில இதுல ஒரு தடங்கள் உருவாக்கப்படுது, அதாவது நிலையான இலைகள் உருவாக்கப்படுகிறது. இந்த தடங்களினுடைய எண்ணிக்கை நான் சும்மா 3 தடங்களை இருக்கிறேன், எண்ணிக்கையான தடங்கள் உருவாக்கப்படுகிறது. அந்த தடங்களுடைய எண்ணிக்கையை மாறாமல் வச்சுக்கொண்டு இந்த இழுவையை நீங்கள் மாற்றுவீங்களாக இருந்தால், 3Tயாக மாற்றுவீங்களாக இருந்தால், இப்ப இருக்கிற புதிய அதிர்வெண்ணுக்கும் ஆரம்பத்தில் இருந்த அதிர்வெண்ணுக்கும் இருக்கிற விகிதம் வினாவப்பட்டிருக்கிறது. ரைட். இப்ப தடங்களுடைய எண்ணிக்கை மாறவில்லை என்பதற்காக என்ன சொல்றார்? n into lambda by 2. நீளத்தில மாற்றம் இல்லை, தடங்களின் எண்ணிக்கையில மாற்றம் இல்லை, ஆகவே lambda மாறி இருக்காது. v சமம் f into lambda வில இந்த lambda வில சேஞ்சஸ் இல்லை. ஆகவே frequency சேஞ்ச் பண்ண வேண்டும் என்று சொன்னா வேகத்தில மாற்றம் இருந்திருக்க வேண்டும். வேகம் என்பது, ஆகவே frequency என்பது நேர்விகித சமனாக இருக்க வேண்டும். வேகம் என்பது நேர்விகித சமனாக இருக்கணும். √T over m. ஆகவே T மாறாமல் இருக்கவே நான் √T என்று சொல்லிக் கொள்கிறேன். √T நேர்விகித சமனாக இருக்கணும். ஆகவே ஆரம்பத்தில் இருக்கிற frequency நேர்விகித சமன் √T ஆக இருந்திருக்கும். இப்ப இருக்கிற frequency F2 proportional √3T ஆக இருந்திருக்கும். ஆகவே விடை தெரிவு F2 into F1 √3T into T √T. ஆகவே √3 என்ற விடைக்கு வந்தது. 14வது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 வில்லைகளினுடைய சேர்மான வில்லையினுடைய வேலை 44 தையத்துடன் தரப்படுகிறது. அதில் ஒரு வில்லையினுடைய வேலை 40 தையத்துடன் தரப்படுகிறது. மற்ற வில்லையினுடைய வேலை மற்ற வில்லையினுடைய குவிய நிலம் வினாவப்பட்டிருக்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா 1 கீழ் F1 பிளஸ் 1 கீழ் F2 தான் உங்களுக்கு 1 கீழ் F'. அதாவது விலையில் வேல்யூவானது ஒவ்வொரு விலைகளுடைய தனித்தனி வேல்யூக்களினுடைய கூட்டுத்தொகைக்கு சமனாக இருந்திருக்கும். இங்க என்ன ஒரு விஷயம்? F என்பது இங்க மீட்டர்ல இருந்திருக்கும். உங்களுக்கு இவருடைய பெருமானம் 44 என்று தரப்பட்டிருக்குது, இவருடைய பெருமானம் 40 என்று தரப்பட்டிருக்குது. ஆகவே மற்றவருடைய அதாவது இவருடைய பெருமானம் 4, அதாவது 1/F1 என்னுடைய பெருமானம் உங்களுக்கு என்னவாக இருந்திருக்கும்? 4. அப்போ 1 கீழ் 4 உங்களுக்கு F1 ஆக இருந்திருக்கு. நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருக்கிற F1 உங்களுக்கு மீட்டர்ல வந்திருக்கு. 0.25 மீட்டர், அதாவது 25 சென்டிமீட்டராக இருந்தது. ஓகே, 15வது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னா கூட்டு வினாவாக இருக்கிறது. ABC என்ற 3 கூட்டுகளை உள்ளடக்கி இருக்குது. இது கோல் எஃபெக்ட் சம்பந்தமாக இருக்கிறபடி அந்த கோல் எஃபெக்ட் எப்படி இருக்க பார்ப்போம். ஒரு கடத்தி ஒன்று எடுப்பீங்களாக இருந்தால், ஒரு கடத்தி குட்டி ஒன்று எடுப்பீங்களாக இருந்தால், இந்த கடத்தி குட்டிக்கு இல்ல இந்த திசையில மின்னோட்டம் நகர்ந்து வைப்போம். இந்த திசையில மின்னோட்டம் நகருது. இதுக்கு செங்குத்தாக, இந்த கடத்திக்கு செங்குத்தாக நீங்க காந்தப்புலத்தை பிரிவைச்சிருக்கிறீங்கன்னு வைப்போம். இப்ப இந்த கடத்தியில காந்தப்புலம் உள்நோக்கி இருக்குது, காந்தப்புலம் இடக்கை விதி, காந்தப்புலம் உள்நோக்கி இருக்குது, மின்னோட்டம் இந்த திசையில இருக்குது. ஆகவே அங்கே நகருகின்ற ஏற்றங்களில் தாக்க வேண்டிய விசை மேல் நோக்கி இருந்திருக்கிறது. இங்கே நகருகின்ற ஏற்றங்களாக இலத்திரன் இருப்பாராக இருந்தால், ஒரு கடத்தி என்று சொல்லுகிற போது இலத்திரன்கள் இருப்பார். ஆகவே இந்த இலத்திரன்கள் தாக்குற திசை மேல் நோக்கி இருக்கிறபடி இருக்கும். இந்த திசையில நகர்ந்திருக்கிறான். ஆகவே இங்கே இலத்திரன்களுடைய செறிவு அதிகரிச்சிருக்கும். இங்க இருக்கிற இலத்திரங்கள் எங்கிருந்து வந்தது?
இந்த கடத்தினுடைய எதிர்பக்கத்துல தான் இங்க நகர்ந்திருக்க வேணும். ஆகவே இங்க பிளஸ் ஏற்றமாக வந்திருக்கும். இங்க பிளஸ் இங்க மைனஸ். ஆகவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிளஸ்ல இருந்து மைனஸ் நோக்கி ஒரு மின்புலம் உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த இலத்திரனில தாக்குற காந்த விசை மேல் நோக்கி இருந்தது. இலத்திரன் மறையேற்றம். ஆகவே மின்புலத்திற்கு எதிர் திசையிலே ஒரு விசை தொழிற்பட்டிருக்கும். EQ என்ற ஒரு விசை தொழிற்பட்டிருக்கும். காந்த விசை காரணமாக தாக்குற விசை F7 BQV தொழிற்பட்டிருக்கும். ஒரு கட்டத்தில் இந்த காந்த விசையும் மின் விசையும் சமமாக இருக்குமாக இருந்தால் இந்த ஏற்றத்தில் தொடர்ந்து தொழிற்படுற விசை பூஜ்ஜியமாக இருக்கும். ஏற்றம் தொடர்ந்து மேல் நோக்கி நகராது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நேரேற்றத்துக்கும் மறையேற்றத்துக்கும் இடையிலே இவைக்கிடையிலே ஒரு அழுத்த வேறுபாடு ஒன்று தூண்டப்பட்டிருக்கிறது. இந்த அழுத்தத்தை தான் கோளத்தின் அழுத்தம் சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது T தடிப்புடைய வெப்பம், T தடிப்புடைய நீளமான கடத்தின் வெப்பம் இப்படி இப்ப பாப்போம். இப்ப இதுல தாக்குற மின்விசையினுடைய பெருமன் EQ, காந்த விசையினுடைய பெருமன் BQV. இங்கேயும் B இருக்கு, இங்கேயும் இருக்குது. ஆகவே இது வேற குறிக்கிறேன். BQV ஏற்றத்தினுடைய அசைவு. ஆகவே E என்பது மின்புலம். இங்கே இந்த மின்புலம் என்பது இவருக்கும் இடையில தோற்றுவிக்கப்பட்ட அழுத்தம் BH கோளின் அழுத்தம் BH இங்கு இவற்றுக்கு இடைப்பட்ட தூரத்தை நான் D என்று போடுவோம். ஓகே, D என்று போடுவோம். B காந்த B என்பது ஏற்றத்தினுடைய வேகம். ஒரு கடத்தியில பாத்தீங்கன்னு சொன்னா I சமன் NABE. ஆகவே B என்னதுக்கு சமனா இருந்திருக்கணும்னா I ஓவர் NAE. இன்னொன்று தெரிஞ்சீங்களாக இருந்தால் BH சமன் BH இன் கீழ் D உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்குன்னு சொன்னா B இன்டு B க்கு பதிலாக நீங்கள் I இன் கீழ் NABE NAE B into I போடுறேன். இந்த D இங்க வந்து போடலாம். ஓகே, ஆகவே உங்களுக்கு BH உடைய பெருமன் BI D இன்டு NAE என்று வந்திருக்குது. இதை நாங்கள் BI D இன்டு N A க்கு பதிலா நாங்கள் என்ன போடலாம்னு சொன்னா A என்பது குறுக்குவெட்டு பிறப்பு D into T into E. இங்க இருக்கிற DM இங்க இருக்கிற DM பட்டலாம். ஆகவே உங்களுக்கு BH உடைய பெருமன் BI over NET என்று வந்திருக்கு. ரைட், இந்த அளவுக்கு தான் நீங்க கோளினுடைய அழுத்தம் மட்டும் பார்த்துருக்கீங்க. ரைட், இப்ப இதுல நேரேற்றம் மறையேற்றம். சரி, இந்த கடத்தியில இலத்திரன்கள் இருக்கிற போது, இந்த கோள அழுத்தம் இலத்திரன்கள் நகர்கிற போது அந்த இலத்திரன்களுடைய தாக்குற விசை மேல் நோக்கி இருந்தது. காந்தப்புலம் காரணமாக வந்த விசை. இது ஒரு குறைக்கடத்தியாக இருந்து அந்த குறைக்கடத்தியில ஏற்றக்காவிகளாக துளை இருப்பாராக இருந்தால் இந்த துளையில் தாக்குற விசை மேல் நோக்கி இருந்திருக்கும். ஆகவே இங்க வந்து துளைகளுடைய எண்ணிக்கை உயர்வாக இருந்திருக்கும். இங்க துளைகள் அங்க நோக்கி செல்வதனால இங்க மைனஸ் எத்தனை வந்திருக்கு. அப்ப ஏற்றக்காவி மாறுபடுகிற போது, அதாவது இலத்திரனாக இருக்கிற போது இலத்திரன் செறிவு மேல கூடுதலாகவும் நேரேற்றம் இங்க வருகிறது. துளைகள் வருகிற போது மேல நேரேற்றம் இங்க மறையேற்றம் வந்திருக்கு. ஆகவே ஏற்றக்காவி மாறுமாக இருந்தால் இந்த கோளுடைய அழுத்தமும் மாறும், அழுத்தத்தின் திசையும் மாற்றம் அடைய போகும். ஆகவே இனி கூற்றுவதில் வேணும். கூற்றுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது கூற்று சொல்லப்பட்டிருக்கிறது, கோள் வோல்ட்டளவினுடைய குறி நேர் அல்லது மறை உலோகத்தின் உள்ளே உள்ள மின்னோட்ட காவிகளின் குறியிலே தங்கி இருப்பது இல்லை. அதாவது மின்னோட்ட காவி மைனஸ் இருந்தா இங்க மைனஸ் இங்க பிளஸ் இருந்தது, மின்னோட்ட காவி நேராக இருந்தா இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருந்தது. ஆகவே ஏற்ற காவி மாறுபடுகிற போது இவற்றில் அழுத்த வேறுபாடு மாற்றமடைந்து ஆகவே அந்த கூற்று தங்கி இருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பிழையான விடை. கூற்று A பிழையானது. கூற்று B பாருங்க, காந்த புலத்தினுடைய திசை மின்னோட்ட திசைக்கு சமாந்தரமாக இருக்கிற போது, காந்த புலத்தினுடைய திசையும் மின்னோட்டத்தினுடைய திசையும் ஒன்றாக இருந்தால், காந்த புலமும் மின்னோட்டமும் ஒரே திசையில வேகமாக இருந்தால் தாக்குற விசை பூஜ்ஜியம். ஏன், காந்த புலத்தின் திசைக்கு மின்னோட்டத்தின் திசை செங்குத்தாக இருக்கிற போது உங்களுக்கு விசை இருக்கு.
ஆகவே விசை தொழிற்பட்டிருக்காது என்றால் இலத்திரன் மேல நகர்ந்திருக்காது. ஆகவே இந்த கோல் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைத்திருக்காது, பிறப்பிக்கப்படுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அது சரி. கோல் விளைவானது காந்தப்புலம் ஒன்றில் இயங்கும் மின்னேற்றம் ஒன்றின் மீது தாக்கும் விசையின் பயனாக ஒரு பெயராகும். கோல் விளைவானது காந்தப்புலம் ஒன்றில் இயங்கும் மின்னேற்றம் ஒன்றின் காந்தப்புலத்துக்கு இல்ல ஏற்றம் அசைவதன் விளைவாக வந்த விளைவுதான் கோலின் எஃபெக்ட். ஆகவே சி என்ற கூற்று உண்மையானது. பிசி என்ற விடை தெரிவுக்கு போயிருப்பீங்க. மூன்றாவது விடையை 16வது வினாவை பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணிலமான இலையில எண் திணிவு கட்டப்பட்டிருக்கிற போது அது விகித சம எல்லையை அடையுது. அதே இலைய நீங்கள் அரைவாசியாக வெட்டி போட்டு அதே என்ன திணிவை காட்டினா அதே விகித சம எல்லையை அடையும் என்று கேட்கப்படுகிறது. இது பாத்தீங்கன்னா E சமன் FL over A, அதாவது F over A இன் கீழ் E over L. இதுதான் ஜங்க்ஸ் மெடியூல். ஆகவே ஜங்கி மட்டும் ஒரே தான் நீங்க செய்திருக்கிறீங்க. ஆகவே இவெல்ல மாற்றம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா இந்த குறுக்கு மட்டும் அதாவது EO அதாவது F over A மாற்றம் ஏற்படாது. E over L அதாவது விகாரம் என்ன செய்யுது? இங்க நீளம் அரைவாசியாக்கப்படுகிற போது நீட்சியும் அரைவாசியாக்கப்படுகிறது. நீளம் அரைவாசியாகிற போது நீட்சியும் அரைவாசியாக்கப்படுகிறது. அதாவது விகாரத்தில மாற்றம் இல்லை, இவர்ல மாற்றம் இல்லை என்றால், இங்க இவரும் மாற்றம் இல்லை என்றால் F over A அதாவது தகைப்பில் மாற்றம் இருக்கக்கூடாது. அதாவது நீளம் நீங்கள் அரைவாசியாக்குறீங்கள், ஆகவே நீட்சியும் என்ன செய்திருக்கும் என்றால் E/2 ஆக இருந்திருக்கு. இவர் அரைவாசியார் இவர் அரைவாசியார் அதாவது விகாரம் என்ன செய்யவில்லை, மாறவில்லை. விகாரம் மாறவில்லை. இங்க ஜங்க்ஸ் அதாவது யங்கி மட்டும் மாறவில்லை. ஆகவே F over A தகைப்பும் மாறி இருக்கக்கூடாது, தகைப்பிலே A மாறவில்லை. ஆகவே F மாறி இருக்கக்கூடாது. இங்க MG என்றால் இங்க M dash என்னவாக இருந்திருக்கும், உங்களுக்கு M சமமாக இருந்திருக்கும். 17வது வினாவை பார்த்தீங்கன்னு சொன்னா, சர்வசமனான ABC என்ற 3 தடைகள் இணைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே லட்சியமான ஆம்பியர்மானிகள் என்று இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த A2 என்ற ஆம்பியர்மானினுடைய வாசிப்பு 1.2 இருக்குமாக இருந்தால் A1 என்ற ஆம்பியர்மானினுடைய வாசிப்பு என்னென்று கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 தடைகளும் சமமாக இருக்கிற பட்சத்தில் இந்த 2 புள்ளிகளுக்கு இடையிலே ஓடுகிற மின்னோட்டம் சமமாக இருந்திருக்கிறது. அதாவது இங்கே I மின்னோட்டமாக இருந்தால் இங்கே I மின்னோட்டம், இங்கே I மின்னோட்டம். அப்ப இங்க எவ்வளவு மின்னோட்டம் வந்திருக்க வேண்டும்? 3I மின்னோட்டத்தினுடைய பெருக்கல் தான் உங்களுக்கு 1.2 ஆம்பியர். ஆகவே I வந்து 1.2 இன் கீழ் 3. ஆகவே 0.4. இந்த விடையை பார்த்து நீங்க உடனே 0.4க்கு போயிருப்பீங்க. ஆனா கேட்டது A1 இனுடைய வாசிப்பு. I1 என்ற பெருமானம் கேட்கப்படவில்லை, I என்ற பெருமானம் கேட்கப்படவில்லை. A1 என்றது இந்த தடைகளின் சொல்லுகிற மின்னோட்டம். ஆகவே உங்களுக்கு கேட்கப்பட்டது 2I இனுடைய பெருமானம் நீங்கள் கொடுக்க வேண்டும். அதாவது A1 இனுடைய வாசிப்பு என்பது 2I. ஆகவே 2I என்பது எனது சமயம் என்றா 0.4 0.8 ஆம்பியராக இருந்திருக்கும். 0.8 ஆம்பியராக இருந்திருக்கும். 18வது வினாவை பார்ப்போம். இந்த 18வது வினாவை பார்க்கறதுக்கு முன்ன ஒரு PN சந்தி என்றால் என்னன்னு பார்ப்போம். இப்ப ஒரு குறைக்கடத்தி சாளரத்தை எடுத்து ஒரு பகுதியை P ஆகவும் ஒரு பகுதியை N ஆகவும் மாசுபடுத்தினீங்கன்னு சொன்னார். ஒரு குறைக்கடத்தி சாளரம் ஒன்று எடுத்து ஒரு பகுதியை P வகையாகவும் ஒரு பகுதியை N வகையாகவும் மாசுபடுத்தினீங்கன்னு சொன்னார். என்னடா இங்க மறையற்ற காலிகள் இருக்கு, இங்கே இலத்திரன் பற்றாக்குறை இருக்குது. எனவே இங்கே இருக்கிற இலத்திரன் இந்த துளையை நோக்கி நகரும், இந்த இலத்திரன் இந்த துளையை நோக்கி நகரும். இப்படி நகரமாக இருந்தால் இப்ப இந்த இலத்திரன் இந்த துளை நோக்கி நகர்வதற்கு முன்னால் இந்த இங்கால இருக்கிற அணுக்களும் சரி இங்கால இருக்கிற அணுக்களும் சரி நடுநிலையானது. இப்ப இலத்திரன்களை நகர்வதனால இங்கே இருக்கிற அணுக்கள் நீரேற்றப்படும், இங்க இருக்கிற அணுக்கள் நீரேற்றப்படும். இங்க இருக்கிற இலத்திரன் பெருமதனால இங்கால இருக்கிற அணுக்கள் வந்து மறையேற்றத்தை பெறும். ரைட். அப்ப நீங்க நினைப்பீங்க ஒரு பகுதியை P ஆகவும் ஒரு பகுதியை N ஆகவும் இணைத்திருப்பதாக இருந்தால் இந்த இலத்திரன் முழுவதும் இந்த இலத்திரன் பற்றாக்குறையுடைய துளைகளை வந்து நிரப்பி இருக்கும் என்று யோசிப்பீங்க. ஆனா அது நடக்காது. ஏனென்றா இப்ப இங்க இருந்து இலத்திரன் பெறுவதனால இந்த பகுதியில நீரேற்றமும் இங்க மறையேற்றமும் உருவாகுமாக இருந்தால் இந்த நேரேற்றத்திலிருந்து மறையேற்றத்தை நோக்கி ஒரு மின்புலச்செறி உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப மின்புலச்செறி உருவாக்கப்பட்டிருந்தால் இதுல இலத்திரன்ல தாக்குற விசை இலத்திரன் மறையேற்றம்
இந்த திசையில மிசராக்கி இருக்கும். எலக்ட்ரான் வார திசைக்கு எதிர் திசையில தொலைப்பட போதாவது அவை எலக்ட்ரான் நீங்க தொடர்ந்து முன்னேற முடியாமல் போயிடும். இதுக்கு ஒரு அழுத்தம் உருவாகும். அப்ப இந்த பிரதேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அழுத்தம் உருவாகமாக இருந்தால் இந்த பிரதேசத்துல எலக்ட்ரான் துளை ஜோடிகள் நிரம்பி அப்ப எலக்ட்ரான் துளை ஜோடிகள் நிரம்பி இருக்குமாக இருந்தால் சுயாதீனமாக அசையக்கூடிய ஏற்ற காவிகள் சொல்லப்படுற எலக்ட்ரான் துளைகளோடு இருக்காது. அதனால இந்த பிரதேசத்தை நாம் என்ன சொல்லுவோம்டா வரிதாக்க பிரதேசம் என்று சொல்லுவோம். அப்ப இந்த வரிதாக்க பிரதேசத்திலும் அழுத்தம் விழுகுது என்றது சொல்றாங்க. சரி, இந்த வரிதாக்க பிரதேசத்திலே எந்த திசையில இந்த நீங்க மின்வளச்சலை உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க நேரேற்றப்பட்ட ஒரு பக்கம் துளைகளால இருக்குது அதிகமாக, ஒரு பக்கத்துல எலக்ட்ரான்கள் அதிகமாக இருக்குது. அதாவது பி வகையில இருந்து என் வகையை நோக்கியா என் வகையிலிருந்து பி வகையை நோக்கியா இருந்தது என்று பாத்தீங்கன்னு சொன்னா எலக்ட்ரான்கள் இங்க இருந்து இங்க நோக்கி நகர்வதனால இங்க இருக்கிற அணுக்கள் தான் மறையிடத்தை பெறுகிறது, இங்க இருக்கிற அணுக்கள் நேரிடத்தை பெறுகிறோம். ஆகவே என் பகுதியில இருந்து பி பகுதியை நோக்கி மின்வளச்சலை உருவாக்கப்படுகிறது. என் பகுதியில் இருந்து பி பகுதியை நோக்கி தான் மின்வளச்சலை உருவாக்கப்படுகிறது. அதே மாதிரி நீங்க படிச்சிருப்பீங்க இதனுடைய வரிதாக்க பிரதேசத்தினுடைய ஒரு சிலிக்கன் இருவாயியாக இருந்திருந்தால் இது சைபர்தசம் 0.7 வோல்டேஜ் ஆகும். ஜெர்மானியம் இருவாயியாக இருந்தால் 0.3 வோல்டேஜ் ஆகும். இந்த இருவாயோட நாங்கள் சுற்றுக்குறியில் குறிக்கிற போது இப்படி குறித்திருக்கீங்க. இவர் நாங்கள் ஒரு பேட்டரியோட இணைச்சிருப்பமாக இருந்தால் இந்த பேட்டரியுடைய பெருமானத்தை அதிகரிச்சிருப்பமாக இருந்தால் என்ன நடந்தது கொண்டு வர இந்த பாத்தீங்கன்னா இவர் பி இவர் இவருடைய பெருமானத்தை அதிகரிக்க இந்த முன்முக கோணல்ல அழுத்தத்தோட மின்னோட்டம் எப்படி மாறுது பாத்தீங்கன்னு சொன்னா 0.7 வோல்டேஜ் வரை மின்னோட்டம் ஓடாது. அதற்கு பிறகு சடுதியாக அதிகரிக்கும். யாருக்கண்டா சிலிக்கன் இருவாயியாக இருந்தார். ஜெர்மானியம் இருவாயியாக இருந்தால் இதனுடைய பெருமானம் 0.3 வோல்டேஜ். இதை சொல்றது முழங்கால் அழுத்தம் என்று சொல்றோம். ரைட், இப்ப பாத்தீங்கன்னா இந்த முன்முக கூடல் இருக்கேங்க இங்க இருக்கிறது நேரேற்றம். அப்ப இந்த துளைகளை அவர் தள்ளுது. அப்ப துளைகள் மேலும் இங்க நெருக்கப்படும், இங்க இருக்கிற இலத்திரங்கள் மேலும் இங்க நெருக்கப்படும். இந்த வரிதாக்கல் பிரதேசம் என்ன செய்யப்படும் என்றால் குறைக்கப்படும். முன்முக கூடலில் ஒரு இருவாயினுடைய வரிதாக்கல் பிரதேசம் குறைக்கப்படும். அதுல அழுத்தம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா அது இருவாய்க்கு இருவாய் மாறுபடுது. மாசுபடுத்தப்பட்ட அளவு மாசுபடுத்தப்பட்ட வகை என்பதை பொறுத்து வேறுபடும். பொதுவாக நாங்கள் சிலிக்கனுக்கு சைவசம் 2 ஏர்மேனியத்துக்கு சைவசம் 3 எடுக்கிறோம். இப்ப இந்த அழுத்தத்தை நாங்கள் மாறி வச்சிருந்தோம்னா என்ன நடந்திருக்கும்? பின்முக கூடல வச்சிருந்தோம்னு சொன்னா இப்ப முன்முக கூடல இருக்கிற அழுத்தம் மில்லியன் சில இருக்கும். இப்ப அழுத்தத்தை நாங்கள் அதிகரிக்கிற போது என்ன நடக்கும்? இங்கே இருந்து இங்கே நோக்கி வேலைப்படணும். இது நேரேற்றம். இங்க இருக்கிற இடத்துல தன் நோக்கி தான் வேலை. இங்க நேரேற்றம். அப்ப இலத்திரனை இங்க நோக்கி கடக்கிறதா துளைகள் இஞ்சாலையோ இலத்திரன் இஞ்சாலையோ கடக்க அனுமதிக்காது. அப்ப இந்த வரிதாக்க பிரதேசம் அதிகரிக்க போது எனவே மின்னோட்டம் மூடாது. ஆனா இது மறை எண்ணாக இருந்தாலும் இங்க சிறுபான்மையற்ற காவிகளாக துளைகள் இருந்திருக்கும், இங்க சிறுபான்மையற்ற காவிகளாக இலத்திரங்கள் இருந்திருக்கும். எனவே இங்க இருக்கிற துளைகள் இங்க நோக்கியும் இங்க இருக்கிற இலத்திரங்கள் இங்க நோக்கி நகர்ந்திருக்கும். எனவே மிகச்சிறிய ஒரு மின்னோட்டம் ஓடும். அதாவது மிகச்சிறிய மின்னோட்டத்துக்கு காரணம் சிறுபான்மையற்ற காவிகள் காரணமாக இருந்தது. இப்ப இந்த அழுத்தத்தை ஒரு பெருமளத்திற்கு அதிகரித்து கொண்டு போகிற போது ஒரு நிலையில் என்ன நடக்கும் சொன்னா இந்த சந்தி உடையும். ஏன் உடையுதுன்னா இந்த இலத்திரங்கள் இந்த சந்தியில் இருக்கிற அழுத்தத்தோட மோதித்தான் இந்த இடத்தை கடந்து செல்ல போயிடும். அப்ப மோதுகின்ற போது வெளியிடப்படுகிற வெப்ப சக்தியை பெற்று பிணைப்புகள் இருக்கிற இலத்திரன் வெளியேறதுனால சுயாதீன இலத்திரன் ஜோடிகள் உருவாக போயிடும். இலத்திரங்கள் துளைகள் உருவாகிறதுனால இங்க இந்த வரிதாக்க பிரதேசம் நிரந்தரமாக உடைஞ்சிடும். எனவே இந்த இடத்துல இருக்கிற அழுத்தத்தை நாங்கள் சொல்றோம் உடைவு அழுத்தம் சொல்லுவோம். ஆகவே ஒரு பிஎன் சந்தியினுடைய முன்முக கூடல் எப்படி இருக்கு, பின்முக கூடல் எப்படி இருக்குது இந்த கிராஃப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வரும். இங்க வர மின்னியங்கள் சேர்ந்த திசையில் இருக்கிறது பாத்தீங்கன்னா இங்கே என் முனைவில் இருந்து பி முனைவை நோக்கி இருந்திருக்கும். அதே மாதிரி மின்னோட்டம் ஒரு திசைன்னு சொல்றது இது பி பகுதி இது என் பகுதி. எங்களுடைய எலக்ட்ரானிக் சம்பந்தமான முதலாவது வீடியோல நீங்க இதை பார்க்கலாம். சிலர்களுடைய எங்களுடைய முதலாவது வீடியோலையும் இது இருக்கு. ரைட், இப்போ இந்த கூட்டுக்கு போகலாம். கூட்டுக்கு போகணும்னு சொன்னா முதலாவது பாருங்க சந்தியில் மின்னோட்டம் ஐ வோல்ட் அளவு சிறப்பியல்பு ஏகபரிமாணமானது. அதாவது விக்கும் ஐக்குமான வரைவு ஏகபரிமாணமானது என்றால் கருத்து அதாவது ஓமின் விதிக்கு அமைவானது என்பது அவர்களுடைய கருத்து. விக்கும் ஐக்குமான ஆனா ஓமின் விதிக்கு அமைவாக உள்ளது
இல்லை. ஆகவே A என்ற கூற்று பொய்யானது. B என்ற கூற்றை பார்ப்போம். B என்ற கூற்றை பார்த்தீங்கன்னு சொன்னா சந்திக்கு குறுக்கே கட்டியமைத்த மின்புலத்தின் திசை என் பிரதேசத்திலிருந்து பி பிரதேசத்துக்கு அமைந்திருக்கும். என் பிரதேசத்திலிருந்து பி பிரதேசத்துக்கு இங்க எலக்ட்ரான் இருந்தால் எலக்ட்ரான் இங்கால வந்ததால இங்க நேரேற்றப்பட்ட தரவுகள் வந்து நேரேற்றத்திலிருந்து மறைத்தது நோக்கி வந்திருக்கும். ஆகவே கூற்று B உண்மையானது. C என்ற கூற்றை பார்த்தீங்கன்னு சொன்னா துளைகளிலும் இலத்திரங்களிலும் காணப்படும் மின்னோட்டங்களின் திசைகள் ஒன்றுக்கு ஒன்று எதிரானவை. பாருங்க, மின்னோட்டத்தினுடைய திசை என்பது நேரேற்றம் அசைகிற திசை. மின்னோட்டம் வந்து ஓரிலக்கு நேரத்தில் அசைந்த ஏற்றத்தின் ஜலம். இப்ப துளை இங்கே நோக்கி நகரும். துளை எந்த திசையில நகர்ந்தோ அந்த திசையில மின்னோட்டம் இருக்குன்னு சொல்றோம். இலத்திரம் எந்த திசையில நகர்ந்து என்றால் அது நகர்ந்த திசைக்கு எதிர் திசையில இருக்கிறது தான் நம்ம மின்னோட்டம் சொல்றோம். ஆகவே துளையாலும் சரி இலத்திரனாலும் சரி கொண்டு வர மின்னோட்டத்தின் திசை எப்பவுமே ஒரே திசையாகத்தான் இருக்கும். ஆனா எதிரானவை என்று சொல்லப்பட்டபடியா இந்த கூற்று பொய்யானது. ஆகவே B மாத்திரம் சரியான இந்த கூட்டுக்கு போகும். அதாவது முதலாவது தேர்வுக்கு போவோம். 19வது வினாவை பார்ப்போம். சமாந்தர ஒளிக்கேட்டை தரப்பட்டிருக்கிறது. சமாந்தர ஒளிக்கேட்டுகள் இங்கே கிடைக்குது. இந்த P என்ற பிரதேசத்துக்கு இருக்கக்கூடியது என்னன்னு கேட்கப்பட்டிருக்கிறது. அரியமா அல்லது ஒருக்குவில்லையா விரிவில்லையா எது சாத்தியம் என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. சமாந்தர ஒளிக்கேட்டையோடு சமாந்தர ஒளிக்கேட்டையாக வர வேண்டும் என்றால் நிபந்தனையை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு அரியமாக இருந்திருக்கலாம், செங்கோண அரியமாக இருந்திருக்கலாம். இது சமகரியமா இருந்த அரியம் இப்படி வந்த கதிர் இங்க வந்திருக்கும், இங்க வந்த கதிர் இங்க வந்திருக்கும், இங்க வந்திருக்கும். இந்த கதிர் இங்கேயும் இந்த கதிர் இங்கேயும் வந்திருக்கும். அப்படி இல்லைன்னா இரண்டு ஒருக்கு வில்லைகளாக இருந்திருக்கலாம். இப்படி ஒரு சமாந்தர ஒளிக்கதிர் வந்திருக்குமா இருந்தா இது தன்னுடைய குவிய தூரத்துல குவிச்சிருக்கும். இங்க திருப்பி என்ன ஒரு ஒருக்கு வில்லை நீங்க வச்சிருப்பீங்களாக இருந்தால் இவருடைய குவிய தூரத்திலிருந்து வந்திருக்குமா இருந்தா இவ சமாந்தரமாக்கி இருக்காது. ஆகவே இங்க வந்த கதிர் இங்க வருது, இங்க வர கதிர் இங்க வருது. என்ன பண்ணீங்க இந்த பந்தனை பாருங்க, ஒரு ஒருக்கு வில்லை இருக்கு. இந்த ஒருக்கு வில்லையை நோக்கி சமாந்தரமா வர கதிர்கள் ஒடுக்கப்படும். இவர் ஒடுக்கப்படுகிற குவியத்துறதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஒரு புள்ளியில நாங்கள் ஒரு விரிவில்லையை வச்சிருப்பமாக இருந்தால் இந்த கதிர் என்ன செய்யப்பட்டிருக்கும்? சமாந்தரமாக்கப்பட்டிருக்கும். சமாந்தர கதிர்கள் சமாந்தர கதிர்களாக பெற வேண்டும் என்றால் மூன்று சந்தர்ப்பம் இருக்கு. ஒன்று ஒரு அரியமாக இருந்திருக்கலாம், அல்லது ரெண்டு ஒருக்கு வில்லைகளாக இருந்திருக்கலாம், அல்லது ஒரு ஒருக்கு வில்லை ஒரு விரிவில்லையாக இருந்திருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த கதிரினுடைய பரிமாணம் இவருடைய பரிமாணம் சமனாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்று இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்திருக்கணும், அல்லது இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்திருக்கணும். ஏனென்றா இது ரெண்டு சந்தர்ப்பத்திலே சாத்தியம். அப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க மேலவான கதிர் கீழையும் கீழவான கதிர் மேலையும் அதே நிகழ்வு தான் இங்கே நடக்குது. அப்ப தலைகீழான பிம்பத்தை இங்கே நாங்கள் அவதானிக்கலாம், இங்க வந்திருக்கோம். இங்கேயும் தலைகீழான பிம்பத்தை அவதானிக்கலாம். இந்த நிகழ்வு நடந்திருந்தால் பாருங்க, இந்த கதிரினுடைய இந்த கதிரினுடைய விட்டத்திலும் விட உங்களுக்கு கிடைக்கிற கதிரினுடைய விட்டம் என்னவாக இருந்தது? குறைவாக இருந்தது. அப்போ ஒரு ஒருக்கு விலையும் விரிவிலையும் வைக்கப்படுகிற போது சமாந்தர கதிர்கள் குறுகிய போக்குவரத்து பெறக்கூடிய சமாந்தர கதிர்களாக வந்திருக்க வேண்டும். அல்லது மாறி இங்க இருந்து நீங்கள் கதிர்களை அனுப்பியிருந்தீங்கன்னு சொன்னா, அதாவது ரிவர்சிபிலிட்டி இங்க இருந்து அனுப்பியிருந்தா இங்க வந்து, அதாவது அகண்ட சமாந்தர கட்டை ஒடுக்கிய சமாந்தர கட்டையாகவோ அல்லது ஒடுக்கிய சமாந்தர கட்டை அகண்ட சமாந்தர கட்டையாக வர வேண்டும் என்றால் இது சாத்தியம். இதுவும் சாத்தியம். இவருடைய குவிய தூரம் வேறு இவருடைய குவிய தூரம் வேறையாக இருந்திருந்தால் சாத்தியம். ஆனால் இங்க கதிர்களுடைய விட்டம் மாற்றம் ஏற்படாது. இந்த கேள்வியை பொறுத்தவரையில இப்ப மூன்று சந்தர்ப்பம் இருக்கு. இந்த கேள்விக்கு எந்த படி என்று பார்த்தோம்னு சொன்னா, இந்த கேள்வியில ஏதாவது ஒன்றுதான் தரப்பட்டிருக்கிறது. குவிவு வில்லை ஒன்றாக இருக்க முடியுமா, குழிவு ஆடியாக இருக்க முடியுமா தரப்பட்டிருக்கிற போது இங்கே ஏதாவது ஒன்றுதான் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அரியம் என்ற விடை தெரிவது போயிருக்கும். அப்ப அரியம் மட்டுமல்ல, ரெண்டு ஒருக்கு வில்லைகளாலும் இந்த நிகழ்வு சாத்தியம். ஆனா ஒரு ஒருக்கு வில்லை ஒரு வில்லை சாத்தியம் இல்லை. இங்க பாத்தீங்கன்னா தலைகள் பிம்பம், ஆனா இதுல மேல வந்த கதிர் மேல கீழே வந்த கதிர் கீழே வருது, ஒடுக்கமாகவும் ஆக்கப்பட்டிருக்கு அல்லது பிரியப்பட்டிருக்கு. இங்க இருந்த கதில் இருக்கிற போது இங்க ஒடுக்கப்பட்டிருக்கு, இங்க இருந்த கதில் வந்து இங்க பிரிஞ்சிருக்கு. அதே பரிமாணமுடையதாக இந்த இதுவும் அதே பரிமாணம் கொண்டு வந்திருக்கலாம். இதுவும்
அதே பெருக்கல் கூடவே இருந்திருக்கலாம் அல்லது குறைவா இருந்திருக்கலாம். இங்கே தலைகளாக வந்திருக்கு, இங்கே நிமித்ததாக இந்த கேள்வியை பொறுத்தவரையில் விடை தெரிவு 5வது விடை. ஓகே, இப்ப என்னன்னா இப்ப 20வது வினாவை பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு சிவர்களுக்கு இடையிலே ஒரு அலுமினிய குட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. இந்த அலுமினிய குட்டி 30 பாக செல்சியஸ்ல மட்டுமட்டாக நழுவி செல்லுது. இந்த அலுமினிய குட்டியுடைய வெப்பநிலையை நீங்கள் அதிகரிப்பீங்களாக இந்த அலுமினிய குட்டி விகாரத்துக்குள்ளாகும். எனவே இது சிவரின் மீது ஒரு விசையை கொடுக்க போகுது. 30 இருந்து 34 பாகைக்கு அதிகரிப்பீங்களாக இருந்தால் இது என்ன விசையை இந்த சிவரின் மீது உயர்த்தி இருக்கும் என்பது வினாவப்படுகிறது. அப்ப உங்களுக்கு இது யங்கின் மாடுலஸ் சம்பந்தமாக கேட்கப்பட்டபடியா நீங்கள் E சமன் FL ஓவர் A க்கு போயிருப்பீங்க. இதுல விசை சம்பந்தமாக கொடுக்கப்பட்டபடியா F சமன் EAE இன்கு EAE இன்கு L ஆக இருந்திருக்கும். இங்க நீட்சிக்கு பதிலா நீங்க என்ன சொல்லிருக்கலாம்டா EA இன்டு நீட்சிக்கு பதிலா L0 இன்டு ஆல்பா தீட்டான்னு போட்டிருப்பீங்க. அதற்கு L க்கு பதிலாக L எழுதிருப்பீங்க. L0 ஆரம்பத்தில் இருந்து எல்லாம் ரைட். F சமன் L0 E க்கு பதிலாக நீங்கள் போட்டிருப்பீங்க 7 தர 10 இன் 10. A க்கு பதிலாக 20 தர 10 இன் 4. அல்பாக்கு பதிலாக 4. அல்பாக்கு பதிலாக 2.5 தர 10 இன் 5. அல்பாக்கு பதிலாக 2.5 தர 10 இன் 5. தீட்டாக்கு பதிலாக 4. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 10 இன் 4 10 இன் 9 10 இன் 9 இங்க 10 இன் 10 இருக்கு. இதுல ஒரு 10 இருக்கு மிச்சமாக. 2.5 தர 4 10. அப்ப 1 2 3 14 தர 10 இன் 3. ஆகவே 1.4 தர 10 இன் 4. 2000 ஆண்டுல நாங்கள் 20 வினாக்கள் இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். சோ தொடர்ச்சியாக நாங்கள் நாளைக்கு 21வது வினாவில இருந்து பார்ப்போம். ஓகே, நீங்கள் இப்ப இன்னைக்கு நான் ஒரு வினா ஒன்று தரோம். அந்த வினாவிற்கு செய்து அதனுடைய ஆன்சரை நீங்கள் எங்களுடைய கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப என்னன்னா ஒரு பாத்திரம் ஒன்றுக்கு இல்ல 4/3 முழுமைச்சூட்டியுடைய திரவம் குறித்த அளவுக்கு நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த பாத்திரத்துல மேலிருந்து அவதானிக்கிற போது அரை பங்கு நிரம்பி இருக்கிறது மாதிரி தென்படுகிறது. உண்மையில இந்த பாத்திரம் எத்தனை பங்கு நிரம்பி இருக்கிறது என்பதுதான் வினா. அதற்கு பயிற்சியாக என்ன ஒரு வினா சொல்றேன், அதே வினாவை தான் சொல்றேன். இந்த பாத்திரத்துல மேலிருந்து அவதானிக்கிற போது 2/3 பகுதி நிரம்பி இருக்கிற மாதிரி தெரிந்தால் உண்மையில் எவ்வளவு வீதம் நிரம்பி இருக்கிறது, எத்தனை பங்கு இந்த பாத்திரத்தின் மொத்த உயரத்தில் எவ்வளவு பங்குக்கு உண்மையில திரவம் இருக்கிறது என்பதுதான் 2 வினாக்களின் கேள்வி. இங்கே எவ்வளவு இங்கே எவ்வளவு, அதாவது அரை பங்கு நிரம்பி இருக்கிறது மாதிரி தென்பட்டால் உண்மையில் எவ்வளவு நிரம்பி இருக்கிறது, எத்தனை வீதம், எவ்வளவு பங்கு பாத்திரத்தின் உயரம் எவ்வளவு, அதுக்கு எவ்வளவு பங்கு இருக்கிறது. ஓகே, அதே மாதிரி 2 பங்கு நிரம்பி இருப்பது போல் தெரிந்தால் சரி, உங்களுடைய பதிலை முயற்சி பண்ணி உங்களுடைய பதிலை 2000ஆம் ஆண்டில் 21வது வினாவில் இருந்து சந்திக்கலாம்.